வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நினைவோ ஒரு பறவை கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நகர்ப்புறத்தில் இருந்து சற்றே விடுபட்டு பெரிய தெருவில் இருந்து சின்னதாய் கிளை பரப்பி கொஞ்சம் உயரமாய் உயர்ந்த கிளை வீதி முடியும் இடத்தில் இருந்தது அந்த இரட்டை மாடி வீடு. நெருக்கமான கட்டடங்கள் இல்லாமையால் நெரிசலும் சத்தங்களும் இல்லாமல் சுற்றிலும் மா பலா வாழை என்று மரக்கூடலுக்குள் பசிய புற்றறையோடு அமைதியும் இயற்கையின் குளுமையுமாய் அந்த வீடு காட்சியளித்து கொண்டிருந்தது. கேட்டை ஒட்டி நின்ற மதிலில் பதிக்கப்பட்ட சில்வர் பிளேட்டில் சி என்ற எழுத்தோடு ஒரு உலக உருண்டையும் பெரிதாக இருக்க அருகில் சிசி என்ற எழுத்துக்கள் குழிவாய் பதிக்கப்பட்டிருந்தன. எக்லிப்ஸ் வேர்ல்ட் ஆக இருந்த நிறுவனம் சிசி என்ற பெயரில் உருமாறிய போது வெறும் ஆன்லைன் பிளாக் ஆகத்தான் இருந்தது. இளைஞர் பட்டாளமாய் இணைந்து செயல்பட்டதில் ஒரு வருடத்துக்குள்ளாகவே நாட்டின் மிகப்பெரிய குழுமமாக உருவானதோடு வேலை வாய்ப்பு விளம்பரங்கள் பொருட்களை வாங்க விற்க என்று எதற்கெடுத்தாலும் சிசி போங்க என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் வளர்ந்து நிற்கிறார்கள். அவர்கள் பேசாத டாபிக்ஸ் கிடையாது, இணைந்து செயல்படாத குழுக்கள் கிடையாது. இத்தனைக்கும் அங்கே வேலை பார்ப்பவர்கள் எண்ணிக்கை 30ஐ தாண்டாது. தங்களை மக்களை நோக்கி எடுத்து செல்வதற்கு அவர்கள் வெறுமனே சமூக வலைத்தள விளம்பரங்களை மட்டும் நம்பி இருக்கவில்லை. மக்கள் மத்தியில் சென்று சேர புதிய புதிய தந்திரங்களை தொடர்ந்து கையாண்டதாலும் திறமைகளை சமரசமின்றி அரவணைத்துக் கொள்வதாலும் கட்டுத்தளைகளை குறைத்ததினாலும் வெறுமனே பிரபல்யத்தோடு மட்டும் நின்று விடாமல் பணம் கொழிக்கும் இணைய நிறுவனமாகவும் சிசி என்று வளர்ந்து நிற்கிறது. சிசி கேட்டை தாண்டி உள்ளே போகும்போது நீங்கள் மாமரத்தின் கீழ் ஒருவன், பலாவுக்கு கீழே ஒரு ஸ்டூலை வைத்து அதில் பேப்பர்களை பரப்பியபடி 2 பேர் கொண்ட குழு என்று ஆள்களை காணாமல் உள்ளே நுழைய மாட்டீர்கள். வீட்டின் உள்ளே நுழைந்ததுமே ஹாலில் ஒரு டிவி இருக்கும். கேஷுவலாக எவனாவது ஒருவன் ஷார்ட்ஸில் கூட அங்கே சுற்றி கொண்டிருப்பான். அந்த வீட்டில் மொத்தம் 10 அறைகள். அங்கே பெயருக்கு ஒவ்வொருவரும் தங்களுக்கென ஒரு மேஜையை வைத்து கொண்டிருப்பார்கள். மாடியில் இருந்த 2 அறைகள்தான் கான்ஃபரன்ஸ் ரூம்கள். எந்நேரமும் ஜன்னல்கள் அங்கே திறந்தே கிடப்பதால் அங்கே ஏசியை ஆன் செய்வது அரிது. இப்போதைக்கு அவர்களுக்கு அந்த அலுவலகம் வசதியாகவும் போதுமானதாகவும் இருந்தாலும் பின்னாளில் விஸ்தரிக்க வேண்டி வரும்போது இதையெல்லாம் இழக்க நேருமே என்பது அவர்களின் பெரும் கவலை. தோ அவர்கள் அரும்பாடுபட்டு கண்டுபிடித்த அன்னபூரணியான அன்னம்மாள் டீ கோப்பைகள் அடுக்கப்பட்ட ட்ரேயை ஏந்தியபடி மாடிப்படிகளில் ஏறி கடந்து சென்று கொண்டிருக்கிறார். மாடியில் வலப்புறம் இருந்த பெரிய அறையின் கதவை லேசாக தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தவர் புன்னகையுடன் அங்கிருந்த நீளமான மேஜையில் 2 டீ கப்புகளை வைத்துவிட்டு வெளியேறினார். அந்த மேஜையின் மூலையில் சந்துரு அமர்ந்திருந்தான். அவனுக்கு முன்னே லேப்டாப்பும் பேப்பர்களும் பரவி கிடந்தன. ஆனாலும் அவன் கவனம் அவற்றில் இல்லை. போனை காதுக்கு கொடுத்தபடி கர்ம சிரத்தையுடன் பேசிக் கொண்டிருந்தான். அவனை ஒட்டி அமர்ந்து கொண்டு அவன் என்ன பேசுகிறான் என்று ஒன்று விடாமல் ஒட்டு கேட்டு கொண்டிருந்தான் ஜோகன். பைமா. சந்துரு தொலைபேசியை காதிலிருந்து எடுக்க, என்ன சொன்னா மச்சி என்ற முகம் முழுக்க ஆவலை தேக்கியபடி ஆசையாய் கேட்ட ஜோகனை கண்டதும் கொலை வெறி கிளம்ப அவனை பிடித்து தள்ளி விட்டவன், என்ன கொலகாரனாக்காதடா, அதான் ஒன்று விடாம ஒட்டு கேட்டல்ல, அப்புறம் உனக்கு பொழிப்புரை வேற சொல்லணுமா என்று எரிந்து விழுந்தான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஹெல்ப் பண்ணிடு சந்துரு, அப்புறம் நாளையிலிருந்து அவளை நான் பார்த்துக்கிறேன். அவன் கண்ணடித்தான். அதுதான் நீ சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணி தொலைக்கிறேனே, இன்னும் என்னடா வேணும்? எவ்வளோ மரியாதையா அவ என்ன அண்ணான்னு சொல்றா, வேற பேர் சொல்லி கூப்பிட வச்சுடு போல் இருக்கே. ஆனாலும் நீ நல்லா நடிக்கிறடா. என் அடுத்த படத்துல உனக்கு ஒரு மாமா வேஷம் கண்டிப்பா உண்டு. உச்சக்கட்ட கோபத்தில் எதையோ சொல்ல வந்தவன் பிறகு தன் ட்ரேட் மார்க்கான சின்ன சிரிப்பை சிந்தியபடி, நாளைக்கே அவ இங்க வந்துடுவா, அப்புறம் எதுனாலும் நான் மனசு வைக்கணும்டி உனக்கு, அதை ஞாபகம் வச்சு எதை வேணும்னாலும் பேசு என்றான் அழுத்தமாக. அசராமல், எங்களோடது தெய்வீக காதல்டா,
உன்னை போல கருப்பு ஆடுகளால சிதைக்க முடியாது என்ற மற்றவன் குணா கமலாய் அபிநயித்தான். சந்துரு பதிலுக்கு என்ன சொல்லியிருப்பானோ அவனை முந்திக் கொண்டு பெண் குரல் ஒன்று கிரீச்சிட்டது. அடச்சி, நல்லா இருப்பியா நீ? உன்னையெல்லாம் நம்பி பார்க்க வந்தம் பார் என்று கோபமாய் கத்தியபடி உள்ளே வந்தாள் சுகி. உடனே சந்துருவின் முகம் ஸ்விட்ச் போட்டது போல ஒரு முறைப்புக்கு போக, தனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவன் போல அந்நிய பார்வை பார்த்தபடி லேப்டாப்பில் மூழ்கி போனான் அவன். ஏண்டா டாக், சாப்பிடாம கோபமா ஃபீலிங்கா போனியேன்னு பார்க்க வந்தா நீ இங்க குதூகலமா சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? எல்லாம் நடிப்பு. உன்னை நினைச்செல்லாம் வருத்தப்படுது பாரு அந்த வயசான மனுஷி. அத சொல்லணும். துரோகி துரோகி. அவன் முன்னே வந்து நிறுத்தாமல் பேசிக்கொண்டே போக, பவ்யமாய் எதிரே இருந்த தண்ணீர் கிளாஸை எடுத்து நீட்டினான் மற்றவன். அவள் அதை அவன் தலையிலேயே அபிஷேகம் செய்துவிட்டு முறைத்தாள். ஜஸ்ட் மிஸ். நானு முக்கால்வாசிய குடிச்சிட்டு தான் வச்சிருந்தேன் என்ற வாய்க்குள் முணுமுணுத்தபடி தலையை கோதி சரி செய்தவன், வெட் பண்ற வேலை மிச்சம், தேங்க்யூ என்றான் சத்தமாக. தூ, கண்ட்ரோல் யுவர் இமோஷன்ஸ் டி. போடா டேய். எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகிற? ஷிங்லி, அம்மா, நீ, சரி பாப்பா, அத்தை, அண்ணம்மா, இப்படி கேர்ள்ஸ் இல்லாம ஜோகன் இல்ல. கொய்யால, இந்த லிஸ்ட்ல நான் வரல, ஆளை விடு. இந்த பார், நான் ஒன்றும் நடிக்கல. ஆக்சுவலி உங்ககிட்ட சொல்லிட்டு கார்ல பாதி தூரம் வர வரைக்கும் கோபமா தான் இருந்தேன். அப்புறம் அவளை விட்டுட்டு நம்மால எப்படி இருக்க முடியும்? ஷிங்லி மேல இருந்த பியூர் லவ் என கேள்வி கேட்டதால பாதி வழியிலேயே நான் கூல் ஆயிட்டேன், அவ்வளோதான். ஜோகனின் பேச்சை கேட்டு லேப்டாப்பில் இருந்து பார்வையை விலக்காமலே சிரித்து கொண்டிருந்த சந்திரவை கண்டதும் சுகி இன்னும் கடுப்பானாள். அப்புறம் நேர்லயே போய் உன் பியோர் லவ்வ பத்தி பேச வேண்டியது தானே? எதுக்கு பருந்து, கழுகு, டைனோசர் எல்லாத்தையும் தூது விட்டுட்டு இருக்க? அவள் மறைமுகமாக தன்னை தாக்குவதை உணர்ந்ததும் அடக்க முடியாத புன்முறுவல் சந்துருவின் உதடுகளில் மீண்டும் ஜனித்தது. ஆனாலும் அவன் நிமிரவில்லை. ஓகே ஓகே, போதும், நான் அனித்ராஸ் போகணும்டி. உன் வேலையெல்லாம் என்ன நிலைமையில இருக்கு? இன்னைக்காவது நியூஸ் லெட்டர் டிசைனை கண்ணில் காட்டுவியா இல்லையா? உனக்கு டெட்லைன் நாளைக்கு தான், ஞாபகம் இருக்கட்டும். ஜோகனின் குரலில் இப்போது கண்டிப்பு வந்திருந்தது. நான் எடுத்துக்கிட்டு தான் வந்தேன், இப்பவே பார்க்குறியா என்று கேட்டபடி சுகி ஹேண்ட்பேக்கில் இருந்து பென் டிரைவை வெளியே எடுத்தாள். என் லேப்ல போடு பார்க்கலாம் என்றபடி எழுந்து அவளை உட்கார விட்ட ஜோகன் கதவை திறந்து, ரியாஸ், கொஞ்சம் வந்துட்டு போடா என்று சத்தமாக அழைத்தான். அடுத்த நிமிடம் எதிர் அறை கதவை திறந்து கொண்டு அந்த அறைக்குள் வந்த சுகிக்கு ஹாய் சொன்ன ரியாஸ் ஜோகன் மற்றும் சந்துருவை விட உயரத்தில் சில இன்ச் குறைவாக இருந்தான். சுகி தான் வடிவமைத்த நியூஸ் லெட்டர் டிசைனை திறந்து வைக்க அவளுக்கு பின்னே சுற்றி நின்று கொண்டு மூவரும் அதை கண்களால் ஆராய ஆரம்பித்தார்கள். சிசியின் புதிய ப்ரமோஷனல் ஸ்ட்ராட்டஜிகளில் ஒன்றுதான் இந்த நியூஸ் லெட்டர். அந்த வாரம் சிசி வெளியிட்ட சுவாரஸ்யமான பதிவுகளை உள்ளடக்கிய படங்களுடனான ஒரு பக்க அறிமுகத்தை ஒரு நியூஸ் லெட்டர் வடிவில் வாரா வாரம் பதிப்பித்து வரும் கஸ்டமர்களுக்கு இலவசமாக வழங்குவதற்காக இளைஞர்களின் கூட்டம் குவியும் பிரபலமான காஃபி ஷாப்கள் 2 மற்றும் யூத் கிளப் ஒன்றுடன் அவர்கள் உடன்படிக்கைக்கு வந்திருந்தார்கள். இது சிசி இன்னும் அறிமுகமாகாத இளைஞர்களை அவர்களை நோக்கி வரவழைக்கும் ஒரு யுத்தியே. ஜாலியான டாக்லைன், வர்ணப்படங்கள், சுவாரஸ்யமான மற்றும் நகைச்சுவையான நியூஸ் பிட்ச் என்று தனித்தனியாக கண்டென்ட் டீம் வடிவமைத்து தர அதை நியூஸ் லெட்டர் வடிவில் டிசைன் செய்வதுதான் சுகியின் வேலை. 2 நிமிடங்கள் மௌனமாக அந்த டிசைனை பார்வையிட்ட மூவரும் பிறகு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பிறகு ஜோகன், சுகி என்று தயக்கமாய் ஆரம்பிக்க சந்திர இடை வெட்டினான். டாக்லைன் பேண்டை மாற்றணும் அண்ட் அந்த கிரீன் ஹெடர்ல மேட்சே ஆகலை. கீழே பார்டர்ல இருக்கிற டபுள் லைனை தூக்கணும், இல்லைனா நியூஸ் பேப்பர் லுக் வந்துடும், அது வேணாம். ஆனா நீங்க இதை போன வாரம் சொல்லலையே. சுகி கோபமாகிவிட்டாள் என்பது அவள் உதட்டை கடித்ததிலேயே புரிந்தது. சொல்லியிருப்போம், நீ அடுத்த நாள் வந்திருந்தா. போன வாரம் வந்ததுக்கு அப்புறம் நீ இன்னைக்கு தானே வர. இந்த மாதிரி வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாத்தான் கரெக்ட் பண்ண முடியும். இப்படி வாரம் ஒரு நாள் மட்டும் நீ ஆஃபீஸ் வரதா இருந்தா, சாரி ஜோகன், திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். சுகியின் முகத்தை பார்த்த ஜோகன் சந்துருவின் கையை மெதுவாக பிடித்து அழுத்தினான். அவன் ஜோகனை முறைத்தபடி மௌனமாக அவளுடைய டிசைனில் மாற்ற வேண்டியவைகளை அவளுக்கு மென்மையாய் எடுத்து சொல்லிவிட்டு
அதெல்லாம் உடனேயே செஞ்சுடலாம். நீ இன்னைக்கு இங்கேயே இருந்து மாத்தி கொடு. கன்டென்ட் டீம கூப்பிட்டு சாயந்தரம் ப்ராஜெக்டர்ல போட்டு பார்க்கலாம். வேற மாற்றங்கள் இருந்தால் இன்னைக்கே ஃபைனலைஸ் பண்ணிடலாம். இந்த வாரம் முடியறக்கு முன்னே ரிலீஸ் பண்ணணும்ல என்ற ஜோகன் மெதுவாய் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினான். அது வேலை செய்திருக்க வேண்டும். உதட்டை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்க ஆரம்பித்திருந்தவள் நியூஸ் லெட்டரை எடிட் மோடில் போட்டாள். கிர் என்ற ஜோகனின் போன் இடையில் ரிங்க. எடுத்து பார்த்தவனின் முகம் பளிச்சென்று மலர்ந்தது. ஷிங்லி, பரவாயில்லையே, தீயா வேலை செய்யற குமாரி. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணு, முதல்ல இந்த பஞ்சாயத்தை முடிக்கிறேன் என்ற மனதில் எண்ணிக்கொண்டு சைலண்ட் பட்டனை அழுத்தி போனை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு மீண்டும் லேப்டாப் திரையில் கவனம் செலுத்தினான். சரிதான், இந்த பச்சை செட் ஆகல போலத்தான் இருக்கு. ஆனா எனக்கு இந்த பச்சை தான் வேணும். அது ஒரு ரிச் லுக் கொடுக்குது. அந்த கிரீனுக்கு கீழே இந்த கிரீம் கலரை மாத்தினா என்ற வாய் விட்ட சொல்லியபடி அவள் பச்சைக்கு கீழே இருந்த இடைவெளியில் கிரீம் கலரை மாற்ற பார்த்து கொண்டிருந்த ஜோகன் செம்மடி என்று உற்சாகமாய் கூவினான். ரியாஸின் சிரிப்பு மதையே உறுதிப்படுத்தியது. சந்திர கூட இறுக்கம் தளர்ந்து டோட்டலா அப்பியரன்ஸ் மாறி போச்சு, நல்லா இருக்கு என்று முணுமுணுத்தான். சுகியின் முகமும் லேசாக மலர்ந்தது. உடனடியாகவே அவர்கள் சொன்ன மாற்றங்களை அவள் செய்ய ஆரம்பிக்க அங்கேயே நின்று இன்னும் சில மாற்றங்களை சொன்னான் ஜோகன். அவள் அவற்றையும் சரி செய்ததும் அதற்குள் போய் லேப்டாப்பின் முன் உட்கார்ந்து கொண்ட சந்துருவை அழைத்து காண்பிக்க ஒரு வழியாய் திருப்தியான குட் என்ற வார்த்தை அவன் வாயில் இருந்து வந்தது. இனிமே ஆபீஸ்க்கு டெய்லி வர நீ. ஷிங்லி கூட இங்கேயே வந்துட போறா. உனக்கு என்னடி? சுகியின் சிரிப்பு அவளுக்கு சம்மதம் என்று சொல்ல சந்துரு மெதுவாக அறையில் இருந்து வெளியேற திரும்பினான். டே ஜோஹன், என் வேலை தான் முடிஞ்சு போச்சே, உன் கூட நானும் கம்பெனிக்கு வரேன்டா என்று ஆரம்பித்தாள் அவள். ஏண்டி, திருந்தவே மாட்டியா என்ற ஜோகன் கடுப்பாக. சந்துருவோ கதவருகில் நின்றபடி, தற்சமயம் உன்னோட ப்ராஜெக்டுக்கு நான் தான் பொறுப்புன்னு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை வேலை முடிஞ்சு பிரிண்ட்டுக்கும் போயிடணும். இப்படி ஊர் சுத்தினா சரியா வராது என்று முறைத்தான். என்ன ஒரு கன்சல்டன்டாகத்தான் ரெக்ரூட் பண்ணீங்க. நான் எப்பவும் ஆஃபீஸ்லேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அண்டு நான் என் வேலையை முடிச்சிட்டேன். எங்கே வேணும்னாலும் போவேன். அது என் சொந்த விஷயம். அதோட என் லைன் மேனேஜரும் ஜோகன் மட்டும்தான். சுகி முடிக்கும் முன்னே படீர் என்ற கதவை அரைந்து சாத்திவிட்டு சந்துரு வெளியேறி போயிருந்தான். பாத்தியா பாத்தியா, இதுக்கு தான் நான் ஆஃபீஸ்க்கே வரதில்லை. அவனுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல. எப்போ பாரு குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கான். என்னை விட்டு தொலைங்கடான்னு சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற. வேற கிராஃபிக் டிசைனர் உனக்கு கிடைக்கவே மாட்டாரா? சும்மா சும்மா அவனையே குத்தம் சொல்லாத. அவன் சொன்னதை தான் நானும் சொல்றேன். நான் உன்னை அழைச்சிட்டு போக போறதில்ல. அங்க வந்ததும் அண்ணா கிட்ட இதை விட மோசமா திட்டு வாங்குவேன். அதனால அடங்கி இங்கேயே இரு. நீ டீமை மீட் பண்ணி டிசைனை ஃபைனலைஸ் பண்ணி பிரிண்ட்டுக்கு இன்னைக்கே அனுப்புற. ஜோகனோட சொல்லுக்கு மரியாதை கொடுப்பேன்னு நினைக்கிறேன் என்ற கொஞ்சம் அதட்டலாகவே சொன்ன ஜோகன் ரியாஸிடம் கண் சிமிட்டி விட்டு கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியேற, ரியாஸ், வாசுகி, டீமை மீட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது என்று அழைத்தான். அங்கே இருந்த லேப்டாப்பும் பேப்பர்களும் சந்துரு மீண்டும் அந்த அறைக்கு திரும்பி வருவான் என்பதை அவளுக்கு உணர்த்த, எதற்கு வம்பு என்ற உணர்வில் ஜோகனின் லேப்டாப்பை தூக்கி கொண்டு ரியாஸின் பின்னே சென்றாள் சுகி. காரில் ஏறி அமர்ந்து கொண்டு தலையை சீட்டில் சாய்த்து உஃப் என்ற மூச்சை வெளியிட்ட ஜோகனுக்கு என்ன செய்தாலும் இவள் மனது அண்ணனிலேயே நிற்பதில் ஆயாசம்தான் வந்தது. அவள் அண்ணனை திருமணம் செய்வதை அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இவள் மனதை என்று கண்டு கொண்டானோ அன்றில் இருந்து சந்திரவும் இப்படித்தான் இருக்கிறான். எப்படியாவது இவள் மனம் மாறமாட்டாளா? சந்துருவின் காதல் அவளை மாற்றாதா என்ற ஒரு நப்பாசையில் அவன் இருக்க, இந்த சந்துரு அவளை அவன் பக்கம் திருப்புவதை விட்டுவிட்டு கோபப்பட்டு அவளை துரத்தி விடுவதிலேயே குறியாக இருந்தால் அவன்தான் என்ன செய்வான்? சுகியை பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆரம்பத்தில் இருந்த ஜோர்டனை வம்பு கிழப்பவள் இப்போது அதே விளையாட்டுத்தனத்தை காதல் என்று சொல்லி படித்து கொண்டிருக்கிறாள். ஜெஸ்ஸி அண்ணி இறந்த சமயம் ஷெரினை சமாளித்தது இவள்தான். அதில் வந்த அனுதாபம் தானே தவிர அவளிடம் ஜோர்டன் மேல் காதல் வந்த அறிகுறிகள் எதையுமே அவன் காணவில்லை. நினைத்ததை முடிக்கும் பிடிவாதக்காரி அவள். ஜோர்டனை திருமணம் செய்வதையும் அப்படியே நினைத்து கொண்டிருக்கிறாள். அண்ணனும் அண்ணியும் வாழ்ந்த வாழ்க்கையை பக்கத்தில் இருந்து பார்த்தவன். அதோடு ஜோர்டனை பற்றியும்
நன்றாக அறிந்தவன் ஜோகன். இந்த ஜென்மத்தில் அண்ணியைத் தவிர அவன் வேறு பெண்ணை அந்த இடத்தில் வைக்கப் போவதில்லை. இந்த நிலையை நீடிக்க விட்டால் ஒன்று இவள் ஏதேனும் முட்டாள்தனம் செய்து அவனை சிக்க வைப்பாள், இல்லை திருமணம் செய்யாமலே அப்படியே இருந்து விடுவாள். இரண்டுமே ஆபத்துதான். ஆனால் இந்த முரட்டு முட்டாள் சந்துவை நம்பி காரியத்தில் இறங்குவது மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவது போல் அல்லவா இருக்கிறது. அவனுக்கு தலையை பிய்த்து கொள்ளலாம் போல் இருந்தது. கிர் என்ற வாட்ச் சப்தமிட்டதும் யார் என்ற வாட்ஸ்அப் சத்தமிட்டதும் யார் என்ற யோசனையுடன் பார்த்தவன் ஷிங்க்லி மெசேஜ் செய்திருப்பதை கண்டதும் சிரிப்போடு படிக்க ஆரம்பித்தான். 2 நாள் கண்டு கொள்ளாமல் விட்டதும் எப்படியெல்லாம் தவிக்கிறாய் நீ? 1.5 வருஷம் டி, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? செல்லமாய் அவளிடம் சண்டையிட்டவன் அவள் அனுப்பியிருந்த மெசேஜை பார்த்ததும் ஸ்டீரியங்கிலேயே கவிழ்ந்து கிடந்து சிரிக்க ஆரம்பித்தான். போடி கொசு தொல்லை, ஆப்பு மாப்புன்னு காமெடி பண்ணிக்கிட்டு முதல்ல நீ வா உள்ள, அப்புறம் பாரு. விசில் அடித்தபடியே ஸ்டீரியங்கை சுழற்ற ஆரம்பித்திருந்தான் ஜோகன். ஹே ஜாஷி, ஆல் த வெரி பெஸ்ட். உன் புது வேலைக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜான்சனின் குரலில் இருந்த உற்சாகம் அவளுக்குள்ளும் உற்சாக அலைகளை கடத்தியது. நன்றி நன்றி என்று துள்ளல் குரலில் பதில் உரைத்தாள் ஜாஷ். முதல் நாள் வேலை எப்படி போச்சுன்னு நைட் சொல்லு. நான் இப்போ சீனியரை பார்க்க ஓடணும். கண்டிப்பா கண்டிப்பா. தொலைபேசி இணைப்பை துண்டித்தவளின் முகத்தில் சிரிப்பு இருந்தது. ஜோனத்தன் பழைய மன சுணக்கங்களை மறந்து பழைய மாதிரியே சந்தோஷமாக பேசியது இவளுக்கும் பெரும் ஆறுதலை தந்தது. அவன் மட்டுமா? அப்பா, அம்மா, மாமா, நிரு எல்லோரும் மாறி மாறி காலையில் போன் செய்து வாழ்த்தியது அவளை நெகிழ வைத்திருந்தது. புறப்படலாமா என்ற எண்ணத்துடன் அறையை விட்டு வெளியேற கால்களை எடுத்து வைத்தவள் பிறகு 2 அடி பின்னே எடுத்து வைத்து தன் தோற்றத்தை கண்ணாடியில் ஆராய்ந்தாள். சிசி அலுவலகத்தில் ஆடை பற்றிய விதிமுறைகள் என்னவென்று சரியாக தெரியாததினால் ஃபார்மலாக ஒரு பச்சை நிறத்தில் லாங் ஸ்லீவ் சில்க் பிளவுஸும் கேஷுவலாக நீல டெனிமும் அணிந்து கொண்டிருந்தவள் ஞாபகமாக கையிலும் காலிலும் தன்னுடைய கவச குண்டலங்களை அணிந்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் கோமாளி போல தெரிகிறோமோ? யோசனையோடு நின்றவளை என்னதான் செய்தாலும் பாவனையில் இருப்பதுதானே கரண்டியில் வரும், பானையில் இருப்பதுதானே கரண்டியில் வரும். கிளம்பிடி, டவுனை விட்டு கொஞ்சம் விலகி போக வேண்டுமாதலால் இப்போதே புறப்பட்டால் மட்டுமே இந்த டிராஃபிக் கடலில் மூழ்காமல் தப்ப முடியும். மனசாட்சி நக்கல் செய்து எச்சரிக்க அவசரமாய் கார் சாவியை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள் ஜாஷ். சந்துரு கொடுத்த கார்டை தொலைத்து விட்டிருந்ததினால் இணையத்திலேயே முகவரியை தேடி எடுத்து மொபைலில் சேவ் செய்து வைத்திருந்தாள். அதை மீண்டும் ஒரு முறை சரி பார்த்து கொண்டு காரில் ஏறி அமர்ந்தாள் அவள். ஜோகன் அங்கே இருப்பானா? இருந்தாலும் அங்கே என்னவா இருப்பா? வீரமாக பேசி மெசேஜும் அனுப்பியாகிவிட்டது. அவனை நேரில் சந்தித்தால் திக்கு வாய் போல வாய் திக்கி விடுமோ? அங்கே அவள் வேலை சூழல் எப்படி இருக்கும்? ரீட்மீ போல நல்ல நண்பர்கள் கிடைப்பார்களா? ரீட்மீயில் அவள் எதிர்பார்த்த வேலை சுதந்திரம் அங்கேயாவது கிடைக்குமா? 1000 கேள்விகளுடன் அப்போதுதான் ஆங்காங்கே உருவாகத் தொடங்கிய டிராஃபிக் ஜாம்களை வெற்றிகரமாக நீந்தி கடந்தபடி டவுனை கடந்தாள் ஜாஷ். பிரதான வீதியில் இருந்து கிளை பிரிந்து உயர்ந்து அமைந்திருந்த அந்த 2 மாடி வீடுதான் ஆன்லைன் உலகை மிரட்டும் சார்லி சாப்ளின் நிறுவனம் என்று எண்ணும் போது அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. இணையம் கொடுத்திருந்த முகவரி சரிதானா? எதற்கும் சந்திரவுக்கு அவமானத்தை பார்க்காமல் கால் செய்து கேட்டு விடலாமா என்றெல்லாம் எண்ணம் ஓட காரின் வேகத்தை குறைத்தவளின் கண்களில் சுவரில் பொறிக்கப்பட்ட வெள்ளி தகடு பட்டதும் சந்தேகங்கள் பறந்து போயின. அவளுடைய கண்கள் சிசி என்ற எழுத்துக்களில் பதியவில்லை. அதற்கு முன்னே இருந்த சி என்ற எழுத்திலும் அந்த உலக உருண்டையிலும் நிலை குத்தி நின்றன. அவளுக்கு அதை நன்றாகவே ஞாபகம் இருந்தது. வெறும் 1 வருடம்தானே கடந்திருந்தது. அதற்குள் எப்படி மறக்க முடியும்? அப்படியானால் இந்த ஜோகன் யார் என்ற கேள்வி அதிர்வுடன் அவளை நோக்கி எழ அதன் பதிலும் அதே அதிர்வுடன் அவளுக்குள் இருந்து வந்தது. இவ்வளவு நேரமும் பொங்கி வந்த மகிழ்ச்சி அலைகள் அப்படியே அடங்கி போக அவளது சுயமரியாதை பொங்கி எழுந்தது. 9 ரிக்டர் பூகம்பத்தில் புறப்பட்டு வரும் சுனாமியாய்
துண்டு துண்டாய் கிடக்கும் சம்பவ பதிவுகளை இணைத்து பொருத்தி முழு வடிவத்தையும் பார்க்காமல் எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். ஏற்கனவே ஒரு தடவை அவசரத்தால் சூடு வைத்து கொண்டது போதாதா? சந்துருவின் பெயரை சொன்னதும் கால் பண்ணி கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டு அவளுக்கு கதவை விரியத் திறந்தார் செக்யூரிட்டி. உள்ளே நுழைந்ததுமே அவளுக்கு கண்கள் கலங்குவதை தடுக்க முடியவில்லை. மரங்களும் அதன் கீழே அமர்ந்து வேலை பார்ப்பதற்குரிய அமைப்புகளுமாய் அங்கிருந்த சின்ன சின்ன விஷயங்களும் அவளுடைய கவனத்தை கவர்ந்திழுத்தன. ரீட்மேயில் வாகன நெருக்கடிக்குள்ளும் தனிமை தேடி வந்து பார்க்கிங்கில் அமர்ந்து எழுதியவள் அவள். அவளுக்கு இயற்கையும் குளுமையுமாய் இந்த சூழல் எப்படி பிடிக்காமல் இருக்கும்? சந்தேகமே இல்லை, இது அவளது கனவு அலுவலகம்தான். ஆனால் இங்கே அவள் வேலை பார்க்க முடியுமா? அந்த வீட்டு சுவரில் பதிக்கப்பட்டிருந்த சார்லி சாப்ளின் நிறுவனம் இணையவெளியில் உத்தியோகபூர்வமாக பயன்படுத்தும் பொன்னிற ஜோக்கர் ஓவியத்தை பார்த்தபடி வரவேற்பறைக்குள் நுழைந்தவள் அங்கே அடுத்து நடந்ததை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. கேஷுவல் உடையில் சோஃபாவுக்கு முன் இருந்த டீப்பாயில் அழகான வர்ண காகித கட்டுக்களை அடுக்கிக் கொண்டிருந்த குட்டை கூந்தல் அழகி ஒருத்தி அவளை கண்டதும் வாயை மீன் போல திறந்தபடி சோஃபாவில் விழுந்து பின் மீண்டும் எழுந்து நின்றாள். சரிதான், இவளுக்கும் அவளை தெரிந்திருக்கிறது. அந்த போர்டை மட்டும் பார்க்கவில்லை எனில் அவள் வாய்விட்டு சிரித்திருப்பாள். இப்போது அவளுக்கு எரிச்சலாய் வந்தது. ஆனால் வெல்கம் டு சிசி என்று கொஞ்சம் உறக்கவே சொல்லியபடி சிரிப்புடனே ஓடி வந்து கை குலுக்கிய அந்த பெண்ணிடம் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை அவளால். சுஹாஷினி என்றபடி தன் நெஞ்சில் கை வைத்து, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று கண்ணடித்தாள் அந்த பெண். ஆ, நீங்க தானா அது? ஏங்க, அந்த சிடுமூஞ்சி சாருக்கு உங்க மேல அப்படி ஒரு கோபம்? உங்க பேரை சொல்லி செமையா வாங்கி கட்டின, உங்களை மறப்பனா என்று தன் வாய்ப்போட்டை மறந்து பொங்கிவிட்ட ஜாஷ் முதல் நாள் அலுவலகத்தில் சந்தித்த பெண்ணிடம் இப்படியா பேசி தொலைப்பேன் என்ற உணர்வுடன் உதட்டை கடிக்க ஆரம்பித்தாள். இவள்தானே அன்று ஜோகனின் கசின் என்று சொல்லி பேசியவளும்? அவளோ அதை கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. உங்களுக்கு மட்டும்தான் சிடுமூஞ்சி சார், ஆனா எனக்கு? ஹாய் ஜாஷரா! சந்துருவின் அழுத்தமான குரல் அவர்களை இடைவெட்டியது. வெல்கம் டு சிசி. உன்னை எங்களோட டிசிஎம் இப்ப கொஞ்ச நேரத்துல மீட் பண்ணுவார், வெயிட் பண்ணு என்று சொல்லிவிட்டு ஆல் தி பெஸ்ட் எனும்படி கை விரலை உயர்த்தி காட்டியபடி மாடிப்படிகளில் ஏற ஆரம்பித்தான். சுஹாஷினி டிசிஎம்க்கு ஃபோன் பண்ணி அவர் வந்துட்டு இருக்காரா, இவங்களை எங்க உட்கார வைக்கிறதுன்னு கேட்டு அங்க கூட்டிட்டு போயிடுங்க என்று ஆணையிட்டவன் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சொல்லணும் என்று தெளிவாக இவர்களின் காதுகளில் விழும்படி முணுமுணுத்து கொண்டு படியேறி மறைந்தான். சங்கடமாய் சுகியை பார்த்த ஜாஷுக்கு உதட்டை சுழித்து காண்பித்த மற்றவளோ, டைனோசருக்கு என் மேல காண்டு, அப்பப்போ இப்படித்தான் குறைக்கும், நீ கண்டுக்காத என்று அவளுக்கே சமாதானம் சொன்னாள். அது சரி. டிசிஎம்க்கு ஃபோன் செய்த சுகி எதையோ சிரிப்புடன் கேட்டுக்கொண்டு இணைப்பை துண்டித்தாள். பார்த்து கொண்டிருந்தவளுக்கு கடுப்பாக இருந்தது. ஜோகன் என்று பெயர் சொல்ல வேண்டியதுதானே, இன்னும் என்ன பில்டப் வேண்டியிருக்கு? உன்னை ஜாக் சாப்ளின்ல வெயிட் பண்ண சொன்னார் என்றவள். ஜாக் சாப்ளின்னா என்னன்னு ரொம்ப குழப்பிக்காத. பலா மரத்துக்கு கீழே வெயிட் பண்ணுங்கிறத இப்படி ஸ்டைலா சொல்றாங்க. ஜாக் சாப்ளின், மேங்கோ சாப்ளின் இப்படி நிறைய இருக்கு. ஆனா கோகோனட் சாப்ளின் மட்டும் இல்லை, பிகாஸ் மண்டை காலி ஆயிரும் என்ற உதட்டை பிதுக்கியதை ரசித்து சிரித்தாள் ஜாஷரா. இந்த ஆஃபீஸில் ஹெச்ஆர் செக்ஷனே கிடையாது. விசிட்டர்ஸை கவனிக்கிறது எல்லாருடைய பொறுப்பும் தான். ட்ரெஸ் கோடு கூட இங்கே கிடையாது. உனக்கு பிடிச்சது போல ட்ரெஸ் பண்ணிக்கலாம் என்று அவள் கேட்காத கேள்விகளுக்கும் பதில் சொல்லியபடி ஹாரிடாரில் இருந்து வலப்பக்கமாய் இருந்த பெரிய பலாமரத்தின் கீழே வார்னிஷ் செய்து பளபளப்பாக இருந்த பெஞ்ச் வரை அவளை கொண்டு போய்விட்ட சுஹாஷினி, நீங்க வெயிட் பண்ணு, நான் இப்போ டைனோசர் கிட்ட போகணும், நாம் அப்புறமா பேசலாம் என்றபடி திரும்பி போய்விட பெஞ்சில் அமர்ந்தாள் ஜாஷ். தலை சுழன்றது அவளுக்கு. இப்போ ஜோகன் வந்து என்ன சொல்வான்? ஜாஷரா என்ன செய்ய வேண்டும்? எதுவுமே புரியவில்லை. ஹாய், நீங்க தான் ஜாஷரா ரைட்? எதிரே புன்னகையுடன் நின்றவன் ஒரு இளைஞன். கையில் லேப்டாப்பை விரித்த நிலையிலேயே தூக்கி கொண்டிருந்தான். ஆமா, நீங்க? நான் சதீஷ், நானும் பிளாக் கண்டென்ட் ரைட்டர் தான். நேத்து உங்க சிவியை நாங்களும் பார்த்தோம். இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்கன்னு சொன்னாங்க. நீளமாய் பேசியவனின் லேப்டாப் பேட்டரி இன்றி இறந்து கொண்டிருக்கிறேன் என்று அவலக்குரல் எழுப்பியது. ஹா ஹா,
கிளாட் டு மீட் யூ. இங்க ஒரு ஃப்ளாக் பாயிண்ட் இருக்கே, உங்க இடத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் என்றபடி சங்கடமாக எழுந்தாள். இல்ல பரவால்ல, இங்க மட்டும்தான் ஃப்ளாக் பாயிண்ட் இருக்கு. அதனால தான் வந்தேன். நோ ப்ராப்ளம். நான் ரூமுக்கே போயிடுறேன். இங்கேயே உட்காரலாமே. டிசிஎம் வரும் வரை தான் நான் இங்க இருப்பேன்னு நினைக்கிறேன். அவனுக்கும் ஏதோ அவசரம் போலும். சட்டென சம்மதித்து மரத்தை ஒட்டி இருந்த சதுர அமைப்பில் இருந்த ஃப்ளக்கில் சார்ஜ் போட்டபடி அவள் எதிரே அமர்ந்தான் சதீஷ். ஒரு ஆர்டிக்கிள் முடிக்கிற கட்டம் அதான். பரவாயில்ல, நீங்க ஏதும் கேட்கறதுன்னா கேட்கலாம். நான் ஃபினிஷிங் டச்சஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே, நீங்க முடிங்க என்றபடி சற்று நேரம் சுற்றமுற்றம் பார்த்து கொண்டிருந்தவள் பிறகு சிசி இதுக்கு முன்னாடி வேற பேர்ல இருந்ததா என்று கேட்டாள். ஆமா, கேட்ல தான் பார்த்துருப்பீங்களே. எக்லிப்ஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற பேர்ல தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. என்னமோ ப்ராப்ளம் வந்து ஒரு மாசத்திலேயே பேரை மாத்திட்டாங்க. ஆனா சார்லி சாப்ளின் தான் ராசியான பேரா இருக்கணும். ஏன்னா அன்னையில இருந்து எங்களுக்கு ஏறு முகம்தான். படபடக்க ஆரம்பித்த நெஞ்சுடன் அடுத்த கேள்வியை கேட்டாள் அவள். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கீங்களா? இல்ல, நான் வந்து 1 வருஷம்தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் எங்களோட ஃபவுண்டர்ஸ் ஜோஹன், சந்துரு, ரியாஸ் 3 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. ஓ! தன்னுடைய உணர்ச்சிகளை முகத்தில் காட்டாமல் இருக்க பெரும் சிரமப்பட வேண்டியிருந்தது அவளுக்கு. 3 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஜஷரா. வேற வேற ஃபீல்ட். பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த சந்துருவும் ரியாஸும் சிசி பிஸ்னஸ் லிங்கை பார்த்துக்கிறாங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் அதோட பார்டர்ஷிப் சந்துரு பார்த்துக்க ப்ரமோஷனை 3 பேருமே கவனிப்பாங்க. ஜோஹனுக்கு தான் மீடியா பேக்ரவுண்ட், சிசி நியூஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் விங் பின்னாடி இருக்கிறது அவர்தான். டோன்ட் வரி, எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவங்க. ஆ, மெல்ல தலையசைத்தாள் ஜாஷரா. நான் உள்ள போறேன், வேலை முடிஞ்சது. எங்க டீம் தானே நீங்க? see you soon என்றபடி சதீஷ் எழுந்து உள்ளே போக கைகளை பெஞ்சில் இறுக பற்றி கொண்டிருந்த ஜாஷும் எழுந்தாள். உன் நிறுவனத்தை வேண்டாம் என்று போனவளே தேடி வரும்படி பெயர் மாற்றி தகுதியை வளர்த்து கொண்டு அதன்படி என்னை தேடி வர வைத்தது உன் சுயமரியாதையை காக்கும் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் உன்னை தேடி வரும் என் சுயமரியாதை பற்றி நீ நினைத்து பார்க்கவில்லையே. சந்திரவுக்கு அவளது திறமை தெரியும். ஆகவே அவனிடமிருந்து அழைப்பு வந்தது அவளது திறமைக்காக மட்டுமே என்று எண்ணியதில் அங்கே ஜோகன் இருப்பதை பற்றி அவள் பெரிதாக எண்ணவில்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்தால் சந்திரவுக்கும் அவளது வேலைக்கும் சம்பந்தமே இல்லை. அவள் விஷயத்தில் முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்டவன் ஜோகன். இப்போது அவளுக்கான அழைப்பு அவளது திறமைக்காகவா, ஜோகனின் காதலியாகவா, இல்லை வேண்டாம் என்று சொல்லி போனவளை மீண்டும் வரவழைக்க வேண்டும் என்ற வன்மத்துக்காகவா என்ற கேள்விகள் அவள் முன்னே எழுந்து கொண்டிருந்தன. இந்த விஷயத்தில் கேள்வி வரலாமா? என்னதான் பெரிய நிறுவனம் என்றாலும், அவள் மனதுக்கு ரொம்பவும் பிடித்த நிறுவனம் என்றாலும், அவள் அங்கே வேலை பார்க்க வேண்டும் என்றால் அவளுடைய திறமைக்காக மட்டுமே தான் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு தன் வேலையை நேசித்தவளுக்கு இதை தாங்க முடியவில்லை. இன்றைய தேதிக்கு ஜாஷரா டேவிட் என்ற பெயருக்கு தனி மரியாதை ஊடக உலகில் உண்டு. அவளால் திறமையை மட்டும் நம்பி வேலை தேடிக்கொள்ள இயலும். உன்னை போல நான் எந்த திரை மறைவிலும் நின்று செயல்படவில்லை. 1 வருடமாய் நீ இருந்த இதே ஊடக வெளியில் இந்த பெயரை கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்த்து சேர்த்தேன். நான் இனிமேல் எங்கிருப்பது அந்த பெயருக்கு செய்யும் மரியாதை ஆகாது. இவ்வளவு காலமும் ரமேஷோடு இடிபட்டாலும் அங்கே திறமை மதிக்கப்பட்டதே. நீ என்னை காதலித்ததினால் நான் மீண்டும் உன்னிடம் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உனக்கு வந்திருக்க கூடும். ஆனால் இன்று நானும் உன்னை காதலிக்கிறேன் தான். ஆனாலும் காதல் வேறு, தொழில் வேறு. நீ எதிர்பார்க்கும் அங்கீகாரத்தையும் சுயமரியாதையையும் நானும் எதிர்பார்ப்பேன் என்பதை எப்படி மறந்தாய்? ஆனால் நிச்சயம் இது எனக்கு இழப்புதான். உன்னோடு இணைந்தால் என் பெயர் இன்னும் வளரும், நிறைய சாதிக்க முடியும். ஆனால் சுயமரியாதை என்ற ஒன்று இருக்கிறதே, அதையும் பார்க்க வேண்டுமே. ஹே, எங்க போற என்றபடி எட்டி பார்த்த சுகியிடம் கைகளால் எதையோ சைகை செய்தபடி வேகமாய் கார் பார்க்கிங்கிற்கு வந்தவள் அவள் அதிர்ச்சியாய் பார்த்து கொண்டிருப்பதை கலங்கிய விழிகளால் கவனித்தபடி தெருவில் இறங்கி புள்ளியாய் மறைந்தாள். வாட்ஸ்அப்பில் சாரி, ஐ கான் டூ திஸ் என்று ஜோஹனுக்கு செய்தி அனுப்பியவளுக்கு ஏற்கனவே கோபமாய் இருந்தவன் இதுவும் சேர்ந்து கொள்ள
இன்னும் அதிகமாய் அவளை வெறுக்கப் போகிறான். என் காதலுக்கு ஆயுளே கிடையாது. இனிமேல் அவ்வளவுதான் என்ற நினைவில் கண்ணீர் பொங்கி வந்தது. எதிரே தெரிந்த வீதியும் கண்ணீர் பளபளப்பில் தெளிவின்றி போனது. அவளது எதிர்காலத்தைப் போலவே. ஜோக இன்னும் வரவே இல்லையே, இவ எதுக்கு கிளம்பி போறா? யோசனையாய் பார்த்தபடி நின்றவள், அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? நான் உன்னை வர சொன்னனா இல்லையா? சந்துருவின் குரல் கடுமையாய் பின்னாலே ஒலிக்கவும் திடுக்கிட்டு திரும்பினாள். அதுக்காகத்தான் வந்த. அப்புறம் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? ஜேடி கிளம்பி போயிட்டா. ஜோகன் இன்னும் வரவே இல்ல. அவ அழுதுட்டு போறது போல இருந்தது. இனிமே திரும்பி வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஜாஷ் கிளம்பி போன அதிர்ச்சியில் சந்துருவிடமே இவ்வளவு நீளமாய் பேசிவிட்டதை சுகி உணரவில்லை. சில வினாடிகள் தாடையை தடவிவிட்டு, நான் இதை எதிர்பார்த்தேன் என்றவன், சரி சரி நாம போகணும் கிளம்பு என்று அவளை அவசரப்படுத்தினான். என்னங்க நீங்க? ஜோகன் பாவம், அவனுக்கு சொல்ல வேணாமா? அவ வேற அழுதுட்டு போறா. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? கிளம்புங்கிறீங்க. மற்றவங்க மனசை புரிஞ்சுக்காம அவங்க நினைச்சதை மட்டுமே பண்றவங்க சில நேரங்கள்ல ஹர்ட் ஆகியே தீரணும். அதுக்காக நம்ம வேலையை விட்டுட்டு இங்கேயே உட்கார முடியாது. என்ன பாக்குற? இனிமே தான் அவன் சரியான பாதையில போவான். நீ இருந்து அவனை குழப்பிடாம கிளம்பு. சந்திரவின் அதட்டலில் விறுவிறுவென்று முன்னே நடந்தவள், பிஆர் வேலைக்கு நான் எதுக்குங்கிற? ஊனா அதட்டி பேசினா மட்டும் பண்றதெல்லாம் சரியாயிடுமா என்று அவனுடைய காது படவே முணுமுணுத்தாள். அவனோ, ஊரான் காதலையெல்லாம் ஊட்டி வளர்க்கிறேன்னு கிளம்பி கோத்து விடுறது. தன்னோட லைஃப்ல என்ன நடக்குதுன்னு சின்ன க்ளூ கூட கிடையாது தத்தி என்று முணுமுணுக்க, சரியாக தத்தி என்ற வார்த்தை மட்டும் அவள் காதில் விழுந்தது. கூந்தல் துள்ளி விழ திரும்பி அவனை பார்த்தவளை பார்த்து தோள்களை குலுக்கிவிட்டு தொடர்ந்து நடந்தான் சந்துரு. இதுதான் முதல் தடவை இந்த சந்துருவோடு இவள் பயணிப்பது. அந்த நியூஸ் லெட்டரை அக்ரிமெண்ட் போட்ட தரப்பினரிடம் தானே நேரில் கொண்டு போய் கொடுக்க வேண்டுமாம். அப்போது அவர்கள் சொல்லும் கருத்துக்கள், விமர்சனங்களை அவள் அருகில் நின்று கேட்டால்தான் அவளுக்கு புரியுமாம். அவளை வேண்டுமென்றே அலைக்கழிக்க இவனுக்கு ஒரு சாக்கு. ஜோகனை எப்படி அலட்சியமாக பேசுகிறான். இவனை எல்லாம் ஃப்ரெண்ட் என்று நம்பி கூடவே வருஷக்கணக்காக கூட்டிக் கொண்டு திரியும் ஜோகனை சொல்ல வேண்டும். மனதுக்குள் அவனுக்கு அர்ச்சனை செய்தபடி சந்துருவின் பஜிரோவில் பின்புறம் ஏறப்போனவள் ஒரு தடவை இழுத்து பார்த்தாள். கதவு திறக்கவில்லை. லாக்கை ரிலீஸ் பண்ணாமல் என்ன செய்கிறான் என்ற கோபமாக திரும்பி பார்த்தாள். அமர்த்தலாக அவளையே பார்த்தபடி முன் இருக்கையை கண்ணால் காட்டினான் சந்துரு. உதட்டை கடித்தபடி ஏறி அமர்ந்தவளிடம், இனிமே இப்படி வெயிட் பண்ண மாட்டேன், விட்டுட்டு போயிட்டே இருப்ப. நான் என்ன உனக்கு டிரைவரா? நீ பின்னாடி உட்கார்ந்து வர என்று சீர வேறு செய்தான். பதில் பேசவில்லை அவள். சற்று நேரம் மௌனத்திலேயே பஜிரோ நகர்ந்தது. அப்புறம் சனிக்கிழமை ஜோகன் பசங்களையும் கூட்டிட்டு பாஸ்டர் கூட எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு இருந்தானே, நீ போகல? சந்துருதான் மௌனத்தை உடைத்தான். சு, இல்லை என்று தலையசைத்தாள் அவள். ஏன்? உனக்கு எதுக்கு அதெல்லாம் என்றுதான் கேட்க நினைத்தாள். ஆனால் அந்த பாஸ்டருக்கும் எனக்கும் டேர்ம் சரியில்லை என்ற உண்மையையே சொல்லிவிட்டாள். அடப்பாவி, அப்பாவிகள் சங்க தலைவர் போல இருப்பாரே உங்க பாஸ்டர், அவர் கூட எதுக்கு உனக்கு டேர்ம் சரியில்லை? அவன் குரலில் சிரிப்பிருந்தது. அவன் கேட்ட விதத்தில் சிரிப்பு வந்தாலும் அவள் நடந்ததை சொல்ல மறுக்கவில்லை. நான் ஒரு ஏத்திஸ்ட். ஒரு நாள் அவர் எங்க வீட்டுக்கு வந்தப்போ எங்க அம்மா அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இப்படி இவ கடவுளை கும்பிட மாட்டேங்கிறான்னு. அதுல டென்ஷன் ஆன அவர் என்கிட்ட நேருக்கு நேர் மோதலாம் வரியான்னு சவால் விட, நானும் அவரும் அன்னைக்கு ஒரு கை பார்த்துடலாம்னு வார்த்தையால மோதிக்கிட்டோம். ஒரு கட்டத்துல அவரால பேச முடியல, அவ்வளோ டென்ஷன். எங்க அம்மா வேற 2 பேருக்கும் நடுவுல ஓட்டிட்டு இருக்காங்க. நான் விடலையே. கடைசியில பயங்கர காண்டானவர், உங்க பொண்ணுக்காக நான் ப்ரே பண்றேன், சீக்கிரம் அவ சரியாயிடுவான்னு சீரியஸா அம்மா கிட்ட சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் எங்க வீட்டு பக்கமே வரல. சொல்லும் போதே சிரிப்பு வந்துவிட அன்றைய நாளின் நினைவில் வாய்விட்டு சிரித்தாள் சுகி. பாவம், அந்த மனுஷன் ரொம்ப நல்லவர். அவன் சிரிப்பதை வியப்பாய் பார்த்தவள் அவன் என்ன என்பதாய் புருவத்தை உயர்த்தவும் அவசரமாய் திரும்பிக் கொண்டாள். இந்த கதைய நான் முன்னாடி கேட்டிருக்கனே, இப்ப ஞாபகம் வந்துருச்சு. இப்போது சந்துரு மிக பலமாய் சிரிக்க ஆரம்பிக்க, தன்னை பார்த்து தான் சிரிக்கிறான் என்ற உணர்வோடு அவனை முறைப்பாய் ஏறிட்டாள் அவள். இதை நான் சொல்லல, ஜோகன்தான் சொன்னான் என்று சரணடைவது போல ஒற்றை கையை உயர்த்திவிட்டு மீண்டும் சிரித்தான் அவன்.
என்னன்னு சொல்லிட்டு சிரிங்களேன். அவள் கடுப்பானாள். உங்க பாஸ்டர் ஜோகன கூப்பிட்டு உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உன்னை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொன்னாராம். ஆஹா, இது இப்ப நடந்தது? அது மேட்டர் இல்ல. அதுக்கு இவன் என்ன சொல்லிட்டு வந்தான்னு கேளேன். நிச்சயமா அது நல்ல விஷயமா இருக்காது. சொல்லுங்க. பைபிள்ல ஒரு கதை இருக்குல்ல. ஒரு ஊதாரி பையன் அப்பா கிட்ட இருந்து தன்னோட சொத்து எல்லாத்தையும் பிரிச்சு வாங்கிட்டு போய் நல்லா செலவு பண்ணி காலி பண்ணிருவான். சொத்தெல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி மேய்ச்சு அப்புறம் அப்பா கிட்ட திரும்பி வந்து மன்னிப்பு கேட்பானே, அவங்க அப்பா அவனுக்காக பெரிய பார்ட்டி கொடுப்பாரே. அதை கேட்ட குமாரன் உவமைன்னு சொல்வோம். சுகி பல்லை கடித்தாள். ஆமாமா, இவனும் இதே கதைய பாஸ்டர் கிட்ட சொல்லி நீயும் அந்த கெட்ட குமாரி போல ஒரு நாள் புரிஞ்சுகிட்டு திரும்பி வருவேன்னும் அப்ப நாங்கள்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம்னு ஆறுதல் பிட்டு போட்டு எஸ் ஆகி வந்திருக்கான். என்னையா கெட்ட குமாரின்னு சொன்னா இவனுக்கு போய் பாவம் பார்த்தனே, உனக்கு இருக்குடா. ரொம்ப நாள் முன்னாடி அவன் சொன்னது இது. விடு, அவனே மறந்திருப்பான். நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராதீங்க, புரிஞ்சுதா? தான் கொஞ்ச நேரம் முன்னர் ஜோகனுக்கு இவன் உண்மையாக இல்லை என்று திட்டியதை மறந்து அவனிடம் சண்டைக்கு போனாள் சுகி. அம்மா தாயே, நான் வரல, என்னை விட்டுடு. அவன் சரணடைந்த பாவனையில் சிரிப்பு வர ஜன்னல் ஓரமாய் திரும்பிக் கொண்டாள் அவள். உனக்கு யார் சுகாஷினின்னு பேர் வச்சாங்க? எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்காது. அப்ப ஷகிரான்னு பேர் வச்சா பிடிக்குமா? அவன் பதில் சொல்லாமல் சிரிக்கவும் இவள் மறுபடி திரும்பிக் கொண்டாள். நான் கூட ஏத்திஸ்ட் தான் தெரியுமா? அவனின் குரலின் மாறுதலில் படக்கென்று திரும்பி பார்த்தவள் அவன் முகம் உணர்ச்சிகளை துடைத்து வைத்திருந்ததில் குழம்பி போனாள். இவன் எதுக்கு இப்ப ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினா? அது எதற்கோ தெரியாது. ஆனால் அன்றைய நாள் அவளுக்கு கொஞ்சம் மோசமாக இருக்கவில்லை. அவன் கூட்டிக் கொண்டு போன இடங்களில் எல்லாம் அவனுடைய பேச்சு திறமையை வியக்காதிருக்கவும் முடியவில்லை. சொல்லி வைத்தாற்போல் எல்லா நிறுவனங்களிலுமே சிசி நியூஸ் லெட்டரை தங்கள் கஸ்டமர்களுக்கு கொடுக்க முடிந்தது. மகிழ்ச்சி என்று தெரிவித்தார்கள். போதா குறைக்கு அவளை வேறு டிசைனர் என்று அறிமுகப்படுத்தி முதல் பிரதி வழங்க வந்திருப்பதால் கருத்துக்களை நேரடியாக கேட்க வந்திருக்கிறாள் என்று சொல்லி அவளையும் கருத்துக்களை கேட்க வைத்தான். 2 சந்திப்புகளின் பின் அவளுமே உற்சாகமாக பேசவும் கருத்துக்களை தெரிவிக்கவும் ஆரம்பித்து விட்டாள் என்பது அவளுக்கே தாமதமாய்த்தான் புரிந்தது. எல்லா சந்திப்பிலுமே ஏதாவது சிற்றுண்டி குளிர்பானம் கொடுத்து கொண்டே இருந்ததில் வயிறு டொம் என்று ஆகிவிட்டது. இன்று மதியம் சாப்பிடவே போவதில்லை என்று அவள் அறிவிக்க பேசாமல் என்று கேட்டிருந்துவிட்டு வழியில் ஒரு கடையில் நிறுத்திவிட்டு அவளிடம் எதுவும் சொல்லாமலே இறங்கி போய்விட்டான். அவன் திரும்ப வரும்போது 2 கைகளிலும் பிளாஸ்டிக் கப்களில் ஜிஞ்சர் டீ இருந்தது. அவளுக்கு ஒன்றை கொடுத்துவிட்டு அவள் இருந்த பக்கமாக வெளிப்புறம் வந்து நின்று அவனும் டீ அருந்திய போது தானும் இறங்கி போய் வெளியே வீசிய காற்றை அனுபவித்தபடி பஜிரோவில் சாய்ந்து நின்று குடிக்க வேண்டும் போல அவளுக்கு தோன்றியது. அவளுக்கே அதிசயமாக இருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.